விக்கி, சொல்லுங்க மாமா. வித்யா ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கா உங்ககிட்ட? ம். இந்த மனசை கேட்கறதா கேட்குறாரு. அம்மு இல்லாதப்ப வந்து கேட்கக்கூடாது. ம். மொபைலில் இருக்குங்க மாமா. கொஞ்சம் அஜய் கிட்ட காமிக்கிறீங்களா? ஆ மேலே வாங்க அஜய். வாங்கங்க. எங்களை பார்க்கத்தானே வந்தீங்க. அப்புறம் கீழே நின்றுட்டு நான் யாருன்னு தெரிஞ்சாலும் இதே மாதிரி சொல்வீங்களா விக்கி? சொல்ல மாட்டீங்கல்ல? இல்லைங்க, சும்மா தான். விக்கி, அஜய் இப்போதானே இந்தியா வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் வித்யா ஹஸ்பண்டா அஜய்க்கு தெரியுமா என்னன்னு கேட்கலான்ட்டு. ஓ, அப்படிங்களா மாமா? ஆ, தெரியுமான்னு தெரில. ஆனால் நானும் அங்கே தானே இருந்தேன். நானும் இவரை பார்த்ததே இல்லையே. இல்லை விக்கி, உங்கள் ஃபீல்டு வேற. அவங்க ஏதாவது மீட்டிங், ஆப்ரேஷன், கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி இதில் மீட் பண்ணிருக்கலாம்ல. அதான். ம், சரிங்க மாமா. தங்கப்பில டாடி. ஹாப்பியா டி செல்லக்குட்டி. ஐ லவ் யூ டாடி. ஐ லவ் யூ டி அம்மு. என் டாடி ஹாப்பியா? ஆமாண்டி தங்கம். நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கேனே, என்ன முடிக்க விட போறீங்க என்ன? அப்படியெல்லாம் இல்லடா தங்கம். விக்கி என்ன தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாரா என்ன? ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவோம். பண்ணுங்க. டாடிக்கு அதை தவிர வேற என்ன வேணும்? உங்க செல்ல பொண்ணு ரேகாக்கோ கல்யாணம் ஆகணும். ஆமாண்டி முத்துப்பிள்ள, ஆகும் ஆகும். ம் ம். தங்கப்பிள்ள, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கடா. தேங்க்யூ டாடி. நீங்களும் மம்மி கூட ரொம்ப ஹாப்பி தானே? ரொம்ப நாள் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு பாக்குறீங்க. நான் தான் எல்லாத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இது என்னடா அம்மு, கல்யாணம் பாரு எவ்வளவு பிரம்மாண்டமா பண்றேன்னு. எனக்கா உங்க செல்ல பிள்ளைக்கா? அம்மு வேற செல்லப்பிள்ள வேறயா? ரெண்டும் எனக்கு ஒண்ணுதான். ஒன்னு மூளைனா ஒன்னு இதயம். ரெண்டு இல்லைன்னா வேலை செய்ய முடியுமா? தேங்க்யூ டாடி. விக்கி உனக்கு ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ், ஃப்ளாரு, மாலை, மெனிக்யூர், பெடிக்யூர் எல்லாம் பண்ணி மெஹந்தி எல்லாம் வச்சுட்டு எப்படி கேர் பண்ணிக்கிறாரு. நல்லா பார்த்துட்டாரு இல்லடா தங்கம். அப்பாவுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். ஆமா டாடி. என் தங்கப்பிள்ள நல்லா சந்தோஷமா இருக்கணும் சரியா? அவன் நம்ம சொன்ன எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. அந்த அளவுக்கு நீ அவரை பார்த்துக்கலினாலும் பரவாயில்ல, தொல்லையா இல்லாம இரு சரியா? நானும் பார்த்துப்பேன் டாடி. எங்க தங்கப்பிள்ள, நீ இன்னும் குழந்தையாவே இருக்க. உங்களுக்கு நான் குழந்தை தானே? எனக்கு நீ குழந்தை தான்டா என்னைக்குனாலும். அதுக்கு நீ எல்லாருக்குமே வா. சேட்டைக்காரி அம்மு சேட்டை குறைக்கவே மாட்டா. அம்மு அம்முதான் என்னைக்கும். இவரை தெரியுமா உங்களுக்கு? பரிச்சயமான முகம் மாதிரி தான் இருக்கு. ஒருக்கா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேங்க. ஓ, சரி சரிங்க. சரிங்க, நான் வரேன். சாப்பிட்டீங்களா? ம். அம்மு, நான் அஜிட்ட பேசிட்டு அனுப்பிட்டு வரேன். நீங்க போய் சாப்பிட்னா சாப்பிடுங்க. சரி, வரேங்க. ம், சரிங்க. வாங்க முகமது. ம், வரேங்க. மாமா இவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஓ சரி, பாருங்க. நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க ஃபோனில் கூப்பிட்டதுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. நாங்கள் இப்போ ஊட்டியில் இல்லைங்க, இங்கே தான் இருக்கோம். இங்கேயா? சென்னையிலையா? ஆ, நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்களே. ஆமாம்ல. ஆ, நான் மீட் பண்ண வரேன்னு கேட்டிருந்தேன். அப்புறம் சிவராமன் சாரே அங்கே வந்தார். ஓ, அப்புறம் இங்கே ஒரு ஆசிரமம் நடத்துகிறாங்களே, அங்கே தான் எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா பாப்பா எல்லாரையும் அவங்களே பார்த்துக்குறாங்க. அப்படியாங்க? எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்திருந்தோமே ஆசிரமத்துக்கு. அங்கே நீங்கள் நான் ஆசிரமம்னா ஆசிரமத்தில் இல்லைங்க, எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸில் வேலை செய்கிறேன்னா, அதனால் அங்கே கொடுத்தா கெஸ்ட் ஹவுஸில் இருக்கோம். ஓ, அதனால தான் நாங்கள் வந்தப்போ நீங்கள் இல்லை. சரி சரிங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன் கம்பெனியை விசிட் பண்ணுங்கன்னு. நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. பிஸ்னஸ் ஃபுல்லாக ஒன்றுதும் ரேக்காதும். நீங்களே எதுவும் கண்டுக்கிறது இல்லை. எல்லாமே சிவராம் அப்பாவே பார்த்துட்ருக்காரு. அப்புறம் எப்படி நான் வந்து விசிட் பண்ணேன்? அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன். வந்திருக்கலாங்க, நான் அங்கே தான் மேனேஜராக இருக்கேன். சரி சரிங்க, பரவாயில்ல. எனி டைம் வந்தால் வரும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட இங்கே வந்து ரொம்ப பரவாயில்ல, நல்லா தேறிட்டாங்க. கேட்டதா சொல்லுங்கள், பார்க்க வரோம் ஒரு நாள். ம், பரவாயில்லைங்க. ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. இது எல்லாமே உங்கள் தயவால தான். சச்சா, அப்படியெல்லாம் இல்லைங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் தான். அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டீங்களே. ஏங்க, உழைப்பு உங்களோடதுங்க. ம். ஆயிஷா, அத்தை கிட்ட வாமா. ஏன்டா தங்கம்? டாடி. வாலு வாலு.
அவ நானே தூக்கினா வரமாட்டாங்க. ஏனோ பாப்பாவை தூக்கிட்டா ட்ரெஸ்ஸோட அழகு தெரியாதான். நான் பொம்மை மாதிரி அழகா இருக்கேனாப்பா, டிவியில் வர மாதிரி நடந்து காட்டுறேன் பாருங்கன்னு ட்ரை பண்ணா. ஆனால் ஒன்றும் செட் ஆகல. இங்கே வந்து பகலெல்லாம் ஆசிரமத்து குழந்தைங்களோட விட்டுறமா, அதனால கொஞ்சம் விவரம் ஆயிட்டா. ம். ஆசிரமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் போக லேட் ஆயிடும்ல, அதனால டாடி மேரேஜ்க்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்போ நீ அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் டாடி கிட்ட பேசியிருப்பேன்ல. இல்லைங்க, இங்க ஸ்டே பண்ணவும் வைக்க முடியாது, ஏன்னா சில பேருக்கு காலேஜ்ல எக்ஸாம்ஸ் நடக்குதா, அதனால தான். சரி, மேரேஜ்க்கு பார்த்துக்கலாம் விடுங்க. ஏன்னா அத்தனை பேரையும் மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டம், ப்ராப்பராக கைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ம். சரி, நாங்கள் சாப்பிடுங்க. ஆ, சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். வாப்பா வெயிட் பண்ணுவாங்க. ஆ, சரிங்க. நீங்கள் ரீச் ஆக லேட் ஆகிடும்ல, அப்போ கிளம்புங்க. ம், சரி வரேங்க. குட்டிமா ஃபோட்டோ பார்த்தப்பவும் சரி, முகமதை பார்த்தப்பவும் சரி, அஜியோட ரியாக்ஷன் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அம்மாவும் அடிக்கடி அஜி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறான், ஆனால் எங்கேயும் அவளுக்கும் ஞாபகம் இல்லை. அவர் இத்தனை நாளாக இங்கே இல்லைன்னு மாமா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சு யோசிக்கும் போது எங்கேயோ இடிக்குதே. ரேகா சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா சேகரை கொண்டவங்க தான் என்னை கொள்ள நினைக்கிறாங்களோ, ஆனால் தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களோ. ஏன், எதுக்காக இருக்கும்? அப்போ அஜய் அஜயை என்னை காப்பாற்றணும். அஜய்க்கும் சேகருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? சேகர் பிஜி மட்டும்தான் இங்கே பண்ணியிருக்காரு. அஜய் 2 டிகிரியுமே எங்கே பண்ணான்னே தெரில. ஆனால் ஒர்க் பண்ணினது மட்டும் அமெரிக்காவில். அப்படி இருக்க ரேகா எப்படி அஜயை பார்த்துருப்பா? சென்னையிலே தான் நான் இருக்கேன், இங்கேயே படித்த சேகரையே நான் பார்த்ததில்ல. அப்பா, ஒன்றுமே புரியல, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, யாரைத்தான் கேட்க? இதில் கால கொடுமை என்னன்னா, அஜய்வாவது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறா. என்ன, என் கூடயே எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துட்டு கடைசியில் கனவுன்னு சொல்கிறா. அதை பற்றி அவகிட்டயே பேசி பார்க்கலான்னு பார்த்தா அஜய் வேற நீயும் சரி ரேகாவும் சரி ரொம்பலாம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பாடி, நீயாவது வந்தியே, எப்படா வருவீன்ட்டு இருந்துச்சு. கிஃப்ட் கொடுக்காம போயிட்டேனா, அதான் வந்தேன். அப்போ நீயும் எங்களை சாப்பிட கூப்பிடவில்லையா? இன்னும் சாப்பிடலையா நீங்க? நீ மட்டும் சாப்பிட்டீங்களா? இல்ல, நானும் இன்னும் சாப்பிடல. சரி, இந்த கிஃப்டை வாங்கிக்கோங்க. ரூமுக்கு வந்து கொடுக்கலான்னு இருந்தேனா, அப்புறம் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதான் வந்தேன். வாங்கிக்கோ, அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம கொடுத்துக்கலாம். அட வாங்கு, சாப்பிட கூட்டிட்டு போறேன். சரி. அவங்க கொடுக்குற கிஃப்ட்டை மட்டும் வாங்கிக்கிட்டா அப்போ நான் கொடுக்கறதையும் வாங்கணும். நீயா? நானே தான் ரேகா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இந்தாங்க. நான் ஒன்றும் பிச்சைக்காரி இல்லை, கண்டவங்க போடுற பிச்சையெல்லாம் வாங்கிக்க. ஐயோ, இது பிச்சையெல்லாம் இல்லைம்மா, கிஃப்ட்டு, பரிசா கொடுக்கறது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேட்டேன் உன்கிட்ட, எனக்கு வேணும்னு. எனக்கு தேவையில்ல, நீயே வச்சுக்கோ. கேட்டு போயாண்டி வாங்கி தரது எப்படி கிஃப்ட் ஆகும்? கேட்காமே வாங்கி தர்றது தான் கிஃப்ட்டு. பேசாம வாங்கிக்கோ. நான் எதுக்கு உன்கிட்ட வாங்கணும்? நீ எதுக்கு எனக்கு வாங்கி தர? எனக்கு வேணும்னா செய்யறதுக்கு என் அப்பா இருக்கார். அப்பாக்கு அடுத்தபடியா என் புருஷன் இருக்கான். ஏண்டி அம்மு, அவனே ஏதோ நல்ல மூல வந்திருக்கான். இவ தேவையில்லாம பேசி அவனை டென்ஷன் பண்ணி விட்டுருவா போல இருக்கு. இப்போ வாங்க போறியா இல்லையா? சார், சிவா சார். நீங்கள் இப்போ வந்தீங்க, சொல்லுங்கள். அம்மா ஃபுட்டு கொண்டு வர சொன்னாங்க. வச்சுருங்க. அங்க டைனிங் டேபிள்ல வச்சிட்டேன் சார். சரி, தேங்க்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா சார்? எதுவும் வேண்டாம். சரிங்க சார், ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. ரேகா ஸ்டேஜுக்கு போனாங்க. சசி சார் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சத்தமா இருந்ததுங்க சார். என்னது, சசியா? ஆமாங்க சார், அவர் வாய்ஸ் மாதிரி தான் இருந்தது. சரி, நான் போய் பார்க்குறேன், நீங்கள் போங்க. சரிங்க சார். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் கொடுக்க வந்திருப்பார் போல இருக்கு. ஓ சரி, வரேங்க சார். சசி, சத்யன், உனக்கு நான் கிஃப்ட் வச்சிருக்கேன். உன் மகளை இதை வாங்கிக்க சொல்லு, அப்புறம் உனக்கு நான் தரேன். ஓ,
இவன் தான் அந்த சசியா? அவதான் வேண்டாம் சொல்றாள்ல, விட்டுட்டு போ. ஏய், சாப்பிட போலான்ட்டு இருந்தேன். நீ என்ன பெரியவன் நினைப்பா? சுண்டலி சைஸ் இருந்துட்டு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. அவ கொடுத்தா கிஃப்டை வாங்கிட்ட, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா நீ? அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் யாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வேண்டாம்னா வேண்டாம். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட்டுட்டு போங்க. அதையெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லவே கூடாது. உங்க அப்பனும் அவங்க அப்பனும் துரியோதனனும் கர்ணனும், நீயும் ரேக்காவும் என்ன சீதாவும் ஊர்மிளாவும் நினைப்பா? ஆமா, அப்படித்தான் வச்சுக்கோ. ஏண்டி ரேக்கா, நீ எல்லாம் சீதாவா? மிஸ்டர், நான் அப்படி சொல்லலையே. நீங்க தானே சொன்னீங்க. பாத்தியா, அவளே ஒத்துக்கிட்டா அவ பத்னி இல்லைன்னு. இத்தனை பேர் இருக்காங்கனால பார்க்கவே மாட்டேன். அடிச்சு எட்டு மிதிச்சுன்னு வச்சுக்கேன், பரலோகம் போய் சேர்ந்துருவேன் நான் வச்சுக்கோ. இவனே கேள்வியும் கேட்பானா? என் வாயை பிடுங்கிட்டு என்னையே கெட்டவன் நீ எனக்கே சர்டிஃபிகேட் தருவியா? அது ஏன் வீட்டில் நின்றுட்டு? அருவி கிட்ட முண்டமே, நீயா தானே என்னை சீதா கூட கம்பேர் பண்ண? ராமாயணத்தில் சீதா கஷ்டப்படுறது எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கும் ஊர்மிளா கஷ்டப்படுறது. அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேரும். நான் கஷ்டப்படுறது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எனக்கு பின்னாடி பக்கபலமாக இருக்கிறது என்றைக்குமே ரேவதி தான். அதனால தான் நானும் நினச்சேன் நீ அப்படி சொல்கிறீன்னு. நீ என்ன வேணா நினைச்சிட்டு போடி, ஆனா நான் சொன்னதும் உண்மை. ஏன் சிவா என்னைக்குமே ராமன் தான், ஆனா நீ என்னைக்குமே சீதா கிடையாது. அதாவது ஏன் காலங்காலமாக சீதா மட்டும்தான் பத்னியாக இருக்காளா? அதுக்கப்புறம் பிறந்து வந்தா யாருமே பத்னியா இல்லையா? அப்போ எங்கள் அம்மா உங்கள் அம்மாலாம் யாரு? என்ன மிஸ்டர், வாயை திறக்க மாட்டீங்க? அப்புறம் என் சிவா ஒன்றும் ராமரெல்லாம் கிடையாது. அவர் அப்படி இருக்கணும்னு நான் விரும்பவும் இல்லை. என் புருஷனா நீ என்ன நினச்சிட்ட? வரவன் போகிறவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் எவனோ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு பொண்டாட்டியே சந்தேகப்படுறவன் நினச்சிட்டியா? என் சிவாலா ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார். தேங்க்யூ ரேக்கா, என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு. உன்னோட பாஸ்ட் எதாக இருந்தால் எனக்கு என்ன, அதை நீ மறந்தா சரிதான். மற்றபடி அது எனக்கு தேவையில்லாத ஒன்று. என் கூட நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கியா? அதுதான் எனக்கு வேணும். நீ வேணா அப்படி நினைச்சிட்டே இருடி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நடக்கத்தான் போகுது. அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு. ஆஹா, நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கணும்னு எனக்கு எந்தவித அவசியமும் இல்லை. இது என்னோடய லைஃப், என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன். தயவு செஞ்சு இப்போவாது கிளம்புறியா? ஏன் நான் இங்க இருக்கக்குள்ள உனக்கு என்ன பிரச்சனை? ப்ரெஷர் அப்படியே தலைக்கு ஏறுதோ? சேச்சா, தலையில் எதை ஏற்றிக்கணும் எதை ஏற்றிக்க கூடாது அப்படிங்கிறது கூடவா எனக்கு தெரியாதே. அப்புறம் ஏன் சொல்ற? அடங்கு, நான் gift கொடுக்கத்தான் வந்தேன். அந்த பொண்ணு வாங்கிடுச்சுன்னா நான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? அப்போ வந்த வேலையிடமோ அதை பாரு, என்ன இங்கே நோண்டிட்டு இருக்காத. அப்பா, என் பொண்ணே, இதை நீ வாங்க போறியா இல்லையா? அம்மு, அதை வாங்கு, அவன் கிளம்பி தொலையட்டும். ஐயோ மாமா, அவன் ஒன்றும் கிஃப்ட் கொடுக்க வரல. அவன் கோடீஸ்வரன் இல்லை, நம்மளை பிச்சு போகிறதா நினச்சி கொண்டாந்து கொடுத்தான். டேக்ஸ் கட்டணும்ல, டேக்ஸு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணா அது கட்ட வேண்டியது வராதுல்ல. அதுக்கு தான் இப்படியெல்லாம் யோசிக்காம போல. ஷே, அதுக்கெல்லாம் பயந்து எஸ்கேப் ஆகுற ஆளு நானா? ஐயோ பாவம், சிவராமனும் சத்தியனும் சேர்ந்து உனக்கு மட்டும்தானே ஆசைக்கிற எல்லாமே பண்ணி பார்க்க முடியும். அதான் சரி போனா போதுன்ட்டு நம்மளும் நம்ம பேருக்கு செய்வோமேனே. ஐயோ சார், எனக்கு செய்யறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? இந்த அனாத ஆசிரமத்தில் இல்லாதவங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, வயசானவங்க பெரியவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட போய் செய்யுங்க. கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். ஏன்னா நீங்க நிறைய பாவம் செஞ்சிருக்கீங்களே. தரசா பார்க்கும்போது அதான் மேலே நிற்கிது. அதான் ரேவதி, போன போது அதை வாங்கு. மணி எவ்வளோ ஆச்சு? நீங்களும் சாப்பிட போவீங்களா? மகாராணியார் உத்தரவு போட்டாரு, இளவரசி வாங்குறீங்களா? இது டேய் தொப்பி மண்டையா, முடியாதுடா, பேசாம போடா. ஏய், இந்த ஏய் ஐ டூன்னு மிரட்டதெல்லாம் போய் வேற எவ்வளோக்கிட்ட வச்சுக்கோ. என்ன, நீ யாருன்னு எனக்கும் தெரியும், என் அப்பனுக்கும் தெரியும். நிறுத்து. ஓ, ஆமாண்டா ஃப்ராடு. நீ எப்பேற்பட்ட ஃப்ராடு தெரியுமா? அவள் ஃப்ரெண்ட் ஆக்கி வேலையும் கொடுத்து வீட்டையும் கொடுத்து அவர் முதுகிலே குத்துன துரோகிடா நீ. அது மட்டுமா, ஆடு வளர்க்குறதே வெட்டுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரேகாவுக்கும் வீட்டை கொடுத்து அவளையே கொல்லணும்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமா இருந்தாலும் நல்ல விவரமா தான் இருக்க.
ஆனா ம் சொல்லு சொல்லு, இப்போ என்ன பிளானோட வந்திருக்க? பரவாயில்லையே, சத்தியம் மூளை அப்படியே இருக்கு போல இருக்கு உனக்கு. அடச்சி வாய் மூடு, உனக்கு மூளையே இல்லை. உங்களோட பேசுறதுக்கு எதுக்குடா அவ்வளோ பெரிய பிரெயினை யூஸ் பண்ணணும்? நான்சென்ஸ். என்ன ஈன்னு பல்ல கட்டிட்டு கொலை பசியில் இருக்கேன், வந்து தொந்தரவு பண்ணிட்டு. சரி போய் சாப்பிடு, நீ இதை வாங்கிக்கோ, நான் போறேன். இல்லை 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 முடியாது. நீ அதை கொடுத்து போட்டு வேற ஏதாவது பெருசாக கேட்கத்தான் வந்திருப்பேன். அதனால எனக்கு வேண்டாம். அடடா அம்மு, அடச்சி வாய் மூடு கொலகார பாவி. நீ யார என்ன கூப்பிட்றதுக்கு? அதுவும் அம்முவா அம்மு, அது என் புருஷன் கூப்பிட்றது, நீ கூப்பிடாதடா. சரி சரி கோப்படாத. இல்ல இதை கொடுத்து போட்டு பெருசா ஏதாவது கேட்பேன்னு சொன்னியே, கரெக்டா எப்படி கண்டுபிடிச்ச சொல்லேன். போடா. இதை கொடுத்து போட்டு உன் புருஷனுக்கு தேதி குறிக்கலான்னு வந்தேன்டி. பாத்தியா மாமா, இவங்கிட்ட போய் இதை கையை நீட்டி வாங்குன்னு சொல்றேன். டேய், நீ நினைக்கிறதெல்லாம் என்னைக்குமே நடக்காதுடா. சும்மா கனவு கட்டுக்கிட்டு காத்துல மிதக்காத. ஆஹா ஆமாம்மா, நான் காத்துல தானே மிதக்கணும். ஏன்னா நீ தான் என்னை குடோன்ல வச்சு எரிச்சிட்டியே, மறந்துட்டேன்னு நினச்சியா? ஆமாம்மா, அதான் சாம்பல் ஆகாம உயிரோட வந்துட்டியே, வயிறு வாயெல்லாம் எரியுதோ. கடுப்பா இருக்குல்ல என்கிட்ட நின்று பேச. அதான் இதை வாங்கிக்கோ, நான் போறேன். ஐயோ ரேவதி, அதைத்தான் வாங்க, அவன் போகவாது செய்யட்டும். பசில புச்சி பேதலிச்சு போச்சோ. அவன் ஆஃப்டர் ஒரு ஜுவல்ல கொண்டாந்து கொடுத்துட்டு என் வாழ்க்கையே வேலை பேசுறான், நீயும் அதை வாங்குன்னு சொல்ற. இவன் என்ன கடவுளா இவன் சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு? நீயும் அதுக்கு போய் பயந்துட்டு. ஆமாம்மா, அவதான் கடவுள். ஆமாண்டா டேஷு, நீ எவ்வளோ ட்ரை பண்ணியும் இன்னும் உயிரோடு இருக்கேன் பாத்தியா? நான் தான் கடவுள், வச்சுக்கோ, கிளம்பு. அட ஐயோ அம்மு. மாமா நீ சும்மா இரு. இப்பவே இவன் இவ்வளோ பேசுறவன் இவனாவே கிஃப்டா கொண்டாந்து கொடுத்துட்டு கடைசியில் இவன் வீட்டில் போய் நம்ம திருடிட்டு வந்ததா சொல்லிடுவான். இவன் எப்பேற்பட்ட ஃப்ராடு, நீங்க வேற. அப்பா மாமா வாங்கிட்டேன்ல, கிளம்பு. அது என் பொண்டாட்டிக்கு நான் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ. உனக்கு ஒன்று கொடுக்கலன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உனக்கு சொல்கிறேன். நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். சும்மாவா, ஐஜி சார் மருமகன் இல்லை? என்னடா இப்பவும் ஒன்று குறைச்சல் இல்லை, இங்கிருந்து எட்டி வரத விட்டர் வச்சுக்கேன். சாக போறோன்னு கொஞ்சமும் பயம் இல்லாது துள்ளற பாத்தியா? அதான் அதான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கிறேக்கா. ஏண்டா சாத்தானே, நீ சாகருக்கு நான் ஏண்டா பயப்படணும்? உன்ன நீ செஞ்சதெல்லாம் போதும், கிளம்பு. இந்த சத்யா, உன் புருஷனுக்கு ஆர்டர். ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிரு, இல்ல செத்த போனமா தான் நீ இங்கிருந்து போவ. நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கோம்னா நீ அலையா விருந்தாலையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். சரி, ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் உனக்கு கிஃப்ட் தரேன்ல, வாங்கிக்கோ. உன் மருமகனே வாங்கிட்டான், நீ என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்க? மிஸ்டர் சசி, இந்தா புடிச்சுக்கோ. விக்னேஷ், இங்க நின்றுட்டு வம்பு பண்ணிட்டு இருந்தியேன்னு சொல்லிதான் வாங்கினேன். உனக்கும் இந்த அவமானம் தேவைதான். பிள்ளைகளை வளர்த்தி வச்சிருக்க லட்சணத்தை பார்த்தியா? இதில் இதுக்கு ரெண்டும் துரியோதனும் கர்ணனும். ஏய், யார்ரி நீ? உன் வந்த வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ. உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேச வந்த பார்த்தியா? என்ன என்ன சொல்லணும்? இவ பெரிய கண்ணக்கி, நான் கேட்டேன உன்னை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுனே. வேலையை பார்த்துட்டு போவாலாம் இல்லை. எல்லாரும் கண்ணகியாக இருந்தால் எப்படி? நல்ல குடும்பத்தில் பிறந்து வந்து நல்ல பொண்ணாக இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆமால, மாதவி மாதிரி சேர்த்துல பொத்து செந்தாமரையாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஓ, நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா தாமரை மாதிரி தெரியல, கல்ச்செடி மாதிரி இருக்கு. அதனால பாவம் அந்த அம்மா மாதவி, அவங்கள விட்டுரு. இந்த சத்யா, ரெண்டையும் சேர்த்து வாங்கிக்கோ. வாங்கி உன் புருஷங்கிட்ட கொடு. பூஜை ரூம்ல சாமி கிட்ட வச்சு தானே கொடுப்ப, அதான் நான் உன்கிட்ட கொடுக்கேன். எனக்கு மகனாக இருக்கிறவரே வேண்டான்னு தூக்கி போட்டாரு. என் பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தரேன், எனக்கு தெரியாதா? கொண்டு போ உன்னோட தனியே. சச்சா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது.
சத்யன் பேர் வாங்கின ஆர்டரு அப்புறம் வேற யாருக்கு தர முடியும்? அதுவும் அந்த போஸ்டிங் அவருக்கு தான் நல்லா இருக்கும். என்ன? நீங்க இவனை எப்பவோ உள்ள தூக்கி போட்டிருந்தா குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் மிச்சம். இப்போ அவனுக்கு அவனே ஆப்பி வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். வாங்கி பாரு என்னன்னு. ம், தேங்க்யூ. கமிஷனரா ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ம், சொல்லல. நாங்க கேட்டோமா உன்ன இவர் கமிஷனரா போஸ்டிங் வேணும்னு? ஐயா சத்யா கேட்டு வாங்கி கொடுத்தா அதுக்கு பேர் எப்படிமா கிஃப்ட் ஆகும்? சாரு பிச்சை போடுறாரு பிச்சை. அப்படியே எடுத்துக்கிறீங்க? உங்க திறமைக்கு கிடைச்ச எங்க திறமை பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்றும் விளக்க வேண்டாம். விட்டுங்கங்க, அவன் உள்ள போறதுக்கான வழிய அவனே தேடிக்கிட்டான். ஏய் என்ன? 8 மிதிச்சு லாடம் கட்டி உள்ள தள்ளுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட அப்படி பிஹேவ் பண்ண கூடாதேங்கிறதுக்காக பேசாம நிக்கிறேன். யாரு யாரு உள்ள போக போறாங்க? உன் புருஷனை நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. அப்புறம் ஒரு வேளை உன்னோட மாங்கல்யம் இறங்கிதான் உன் மகளுக்கு ஏறணும்னு விதி இருந்துச்சுன்னு வச்சுக்கியேன், அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. பட்டா சத்யன், ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு இப்பவே அழகு பார்த்துக்கோ. என்ன முறைக்காத சத்யா. வாரேன். அவனை விட்டு வச்சிருக்கீங்களா? அதுக்கு தேவைதான் உங்களுக்கு. சிவராமா, உன் மகளை என் பையனுக்கு கட்டித்தர முடியாதுல்ல, எழுதி வச்சுக்கோ. உன் சாம்ராஜ்யத்தையே அழிச்சு ஒன்றும் இல்லாமல் மண்ணோட மண்ணா தரையோட போக வைக்கல, என் பேர் மீனலட்சுமி இல்லை.